இவங்கெல்லாம் நினைச்சுப்பாங்க நம்ம யூடியூபர் நம்மளுக்கு லட்சமா வருது ஓட 4 வீடை கட்டினாங்க சொல்லுங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு வீடு கட்டி முடிக்கணுன்றதுக்குள்ள நம்மள பிழிஞ்சு நெளிச்சு பண்ணிடுவாங்கங்க. இந்த வீட்டுக்கோட பேரே வந்து விருதிக்ஷான்னு வச்சிருக்கோம். விருதிக்ஷா இந்த சென்ஸ் இட்ஸ் க்ரோயிங் ப்ராஸ்பரிட்டின்னு அர்த்தம். இந்த வீடு எல்லாமே நான் ஆசைப்பட்ட மாதிரி இருக்கா. நான் இந்த சுவாமி ரூம் மட்டும் எங்கள் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நல்லா ஹாலை தடுத்து கொஞ்சம் பெருசாகவே எடுத்து அவங்களுக்காக சுவாமி ரூம் பண்ணிட்டோம். Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து ஒரு அதிகபட்ச ஆசை வந்து அவங்களுக்கான ஓன் ஹவுஸ், ஓன் கார் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ உங்களோட இந்த வீடு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஓப்பனிங்கில் அந்த ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு பாசிட்டிவ் ஆரா வந்து ஐ குட் சென்ஸ் திஸ் ஹவுஸ் அப்படின்னு இருக்கும்போது இந்த வீடுன்னு ஒன்று இருக்குல்ல, லைக் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைக்கிறது அப்படின்ட்டுலாம் இருக்கும்ல. ஸோ வாட் இஸ் த ஃபேவரட் ஸ்பாட் இன் யுவர் ஹவுஸ் அண்ட் ஹவு திஸ் ஹேப்பன் இன் த ஹவுஸ்? ஆக்சுவலாக வந்து வீடு வாங்கணுன்றது ரொம்ப நாள் கனவு. இப்போ வந்து விக்ரமோட அம்மா அப்பா கிட்ட வீடு இருக்கு, என் அம்மா அப்பா கிட்ட வீடு இருக்குன்னா அது டிஃப்ரெண்ட். நான் ஏர்ன் பண்ணி என்ன கட்டினேன், நான் ஸ்டாண்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்கு எனக்கும் விக்ரமும் சேர்ந்து அது தெரியணும். எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடு வாங்கினோம். என் பொண்ணை கிட்ட கூட ஐயோ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, 3 வருஷம் இட்ஸ் போராட்டம் தான் அப்படின்வா. அவெல்லாம் சாமிட்டு வேண்டிப்பா சீக்கிரமாக அம்மாவுக்கு வந்து ஃபண்ட்ஸ்லாம் வந்து சீக்கிரமாக முடிச்சிடணும் அந்த மாதிரிலாம். இட்ஸ் நாட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு வீடு கட்டி முடிக்கணுன்றதுக்குள்ளே நம்மள பிழிஞ்சு நெளிச்சு பண்ணிடுவாங்கங்க. அது வேறு வழி கிடையாது. என்னதான் இருந்தாலும் இஎம்ஐ இல்லாமல் பண்ண முடியாது எதையுமே. இவங்கெல்லாம் நினைச்சுப்பாங்க நம்ம யூடியூபர் நம்மளுக்கு லட்சமா வருது ஓட 4 வீடை கட்டினாங்க சொல்லுங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. ஏங்க இஎம்ஐ மாசம் கட்டுறோம். நான் ஒர்க் பண்ணலங்க, ஆனால் விக்ரம் ஒர்க் பண்றாரு, ஐடி எம்ப்ளாயி. அவர் லோன் எடுத்திருக்காரு. ஏன்னா மீடியானாலே லோனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஆல்சோ நிரந்தரமான ஒரு இன்கம் கிடையாது. ஸோ அவர் தான் இந்த ஃபுல் லோனுமே எடுத்திருக்காரு. நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கட்டிட்டு இருக்கோம். என்ன நம்ம கையில் எவ்வளோ சர்விங் இல்லை ஏர்னிங்ஸ் வச்சுருந்தாலும் சேவிங்ஸ் வச்சுருந்தாலும் லோன் இல்லாமல் இந்த காலத்தில் வீடு கட்ட முடியாது. அதனால் யூடியூப் அதை ஆரம்பித்தாலே லட்சமாக சம்பாதிக்கலாம், 4-5 வீடு கட்டலான்லாம் நினச்சிடாதீங்க. எல்லாரும் கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்காங்க. அது ஒன்று இருக்குது. எல்லாத்துக்கும் தாண்டி இப்போ இந்த வீடு கிட்ட நம்ம வந்துட்டோம். இந்த வீட்டுக்கோட பேரே வந்து விருதிக்ஷான்னு வச்சிருக்கோம். விருதிக்ஷா இந்த சென்ஸ் இட்ஸ் க்ரோயிங் ப்ராஸ்பரிட்டின்னு அர்த்தம். அந்த விருதிக்ஷாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிற எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸோட நேம்ஸும் இருக்கும் அதில். லைக் எங்க அம்மா பேரு விஜயலட்சுமி, விக்ரம் பேர் வீலா, அதனால விருதி. எங்க அக்கா பையன் பேர் ரெஜு, அதனால ரித்திக், அந்த ரீ. திவ்யா, திக்ஷா, அதிக்ஷிதா என் பொண்ணு பேரு. அப்பா பேர் ராஜு, அந்த 6 எல்லாமே எல்லாரோட பேருமே. சுபாஷினி எஸ், விருதிக்ஷா, அந்த மாதிரி எல்லாமே சேர்த்து பார்த்து வச்சதுதான் அது. ஸோ எனக்கு இந்த கிரீஸ் தீம்லாம் ரொம்ப பிடிக்கும், அந்த ஒயிட் அண்ட் ப்ளூ. ஸோ எனக்கு கிரீஸ் இந்த காலத்துல செலவு பண்ணி இன்னும் எப்போ போறேன்னு தெரியல. அதில் என் பக்கெட் லிஸ்ட் எப்போ நான் ஃபில் பண்ண போறேன்னு தெரியல. அதனால நான் வீடையே கிரீஸா மாத்திட்டேன். ப்ளூ அண்ட் ஒயிட் அண்ட் லைட் கிரே தான் என்னோட தீமா இருந்தது. அண்ட் வீடு வந்து இந்த வீடு எல்லாமே நான் ஆசைப்பட்ட மாதிரி இருக்கா. நான் இந்த சுவாமி ரூம் மட்டும் எங்கள் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி. எங்கள் அம்மா கிட்ட நான் என்னம்மா வேணும் அப்படின்னு நான் கேட்கும்போது எனக்கு ஒன்றும் நடினா அதனால் உட்காந்து நல்லா ப்ளஷராக சாமி கொண்டு மாதிரி கொஞ்சம் ரூமு பெருசாக பண்ணிக்கிடுனாங்க. நல்லா ஹாலை தடுத்து கொஞ்சம் பெருசாகவே எடுத்து அவங்களுக்காக சுவாமி ரூம் பண்ணிட்டோம். அப்புறம் எங்கள் அப்பா எனக்கு ஆசைப்பட்டு கேட்டது அந்த தஞ்சாவூர் ஸ்டைல் அந்த ஊஞ்சல் இருக்கும்ல, அது ஒன்று வச்சுருக்கேன். மற்றது எல்லாமே நான் ஆசைப்பட்ட மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணிலாம் இன்டீரியர் பண்ணல. என்ன தேவையோ அதான் பண்ணியிருக்கேன். ஈவன் இப்போ ஒரு டிவி யூனிட் எடுத்திங்கன்னா ஃபுல்லாலாம் ப்ளைவுட்லாம் அடிக்கல. ஸ்டோரேஜுக்கு என்ன தேவையோ கீழே அடிச்சுட்டு செவுத்துலேயே தான் டிவி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரொம்ப ஆடம்பரமாக ரொம்ப அதுக்கெல்லாம் செலவு பண்ணல. பட் உள்ளே இருக்கிற சில அந்த ட்ரெடிஷ்னல் டச்சு, ஒரு நம்பிக்கை இருக்கும்ல பாசிட்டிவிட்டிக்கு, ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லாக. இப்போ இந்த தண்ணி எங்கே வாட்டர் ஃபால் சவுண்டு கேட்கணுன்றதுக்காக இந்த பிள்ளையார்லேருந்து தண்ணி விழுற மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். லைட்டிங்ஸ் இந்த மாதிரிலாம் அவ்வளோதான். இது எப்படின்னா இந்த வீட்டுக்கு வந்து எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரணும்னா மறந்துடணும், அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடணும். அதுதான்
ஆக்சுவலி அதான் நான் மேஜரா அதான் கேட்கணும். இந்த சம்பவம் வந்து சிட்டி விட்டு அவுட் சைடுல வந்து நிறைய பேர் இப்போ ரீசெண்டா நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன், விரும்ப அதுக்கு 2 ஆரம்பிக்கிறாங்க. விஷயம் இருக்குங்க. ஒன்னு சிட்டி விட்டு அவுட்டர்ல வந்தாதான் கம்மி பட்ஜெட்ல வீடு வாங்க முடியும். அது நம்ம என்னமோ ஹார்ட் ஆஃப் த correct. சிட்டில எல்லாம் வாங்கணும்னா crores-ல ரொம்ப வேணாம். 4 அதெல்லாம் 5 நினைச்சு கூட crores பார்க்க போயிடுங்க. முடியாது. அது ஒண்ணு. 2வது விக்ரம் இப்ப இந்த மாதிரி ஐடில ஒர்க் பண்றவங்க எல்லாம் இந்த OMRல தாங்க இருப்பாங்க மோஸ்ட்லி. அதான். அது ஒண்ணு. 2வது 3வது விஷயம் பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். True. இன்னும் இங்க எல்லாம் இன்னும் டெவலப் ஆகல. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இதுவும் கச்ச கச்சன்னு ஆயிடும். பட் அது வரைக்கும் நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப். ஆமா. ரொம்ப அழகா சொன்னீங்க. எஸ். ஹவ் மச் யூ மிஸ் அப்பா? இந்த வீடு என்ன சொல்கிறது எம்டியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளில் தான் நான் முடித்தேன். ஆனால் ஃபாஸ்ட்டாக ஏன் முடித்தேன்னா அப்பா வந்து 76 ஆயிடுச்சு, அம்மாவுக்கு 66 ஆயிடுச்சு. ஸோ அவங்க இனிமே இருக்க போகும்போது என் வீட்டில் வந்து அந்த வச்சுக்கணும், அவங்கள வந்து சொந்த வீட்டில் அவங்களுக்கு பிடிச்சி கேட்ட அந்த பூஜை ரூம், அந்த ஊஞ்சல் அதிலெல்லாம் வச்சுக்கணும். சீக்கிரமாக என்னால் எவ்வளோ ஸ்ட்ரைவ் ஹார்ட் பண்ண முடியுமோ வர சின்ன ப்ரொமோஷனை கூட விடாமல் ஏர்ன்ட் அ லாட் அதெல்லாம் பண்ணி தான் முடிச்சு இங்கே வந்தேன். இட்ஸ் பீன் ஒன்லி 55 days அப்பா இங்கே இறந்துட்டாங்க. இட்ஸ் கார்டியாக் அரெஸ்ட் அப்பாவுக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப நல்லா தெம்பா இருப்பார், அவருக்கு எந்த மெடிக்கல் ப்ராப்ளம்ஸும் கிடையாது. ஜஸ்ட் ஏஜ் ஃபேக்டர் எதனாலன்னு தெரியல, கடவுள் கூப்பிட்டுட்டாரு. பட் அந்த 55 days இங்கே இருந்தார். அந்த ஒரு மெமரிஸ் இந்த வீடு ஃபுல்லாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம், ஏன் இவ்வளோ சீக்கிரம் போயிட்டாங்கன்னு தெரியல. அந்த கொஷினுக்கு மட்டும் எனக்கு ஆன்சரே கிடைச்சதில்லை. ஏன்னா இப்போ தான் அப்பா வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பித்தார். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒர்க்குன்னு போயிட்டார். இப்போ தான் வந்து என்னம்மா எப்படி போச்சு இன்றைக்கி ஷூட்டு, எப்படி என்ன பிளான் பண்ணியிருக்கேன், என்ன மூவிஸ் எதாவது வருதா, இந்த மாதிரிலாம் எங்கள் அப்பா உட்காந்து பேச ஆரம்பிச்சது இந்த லாஸ்ட் 3-4 years தான். அது சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. அந்த ஃபீலிங் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. பத்தலை. ஓகே ஃபைன். மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.